ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை நீ புலம்புற. ஆனால் உண்மையிலேயே இந்த நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுங்கிறது உன்னுடைய வேலையிலிருந்தோ அல்லது உன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்தோ அல்லது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளிடமிருந்தோ உனக்கு வரப்போகிறதில்ல. உனக்குள்ளேருந்து நீயே உருவாக்கி கொள்வது தான் இது. அப்போ இந்த நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி உன் கையில் இல்லைனா அதற்கு யார் பொறுப்பு? நீதானே காரணம். என்ன நடந்தாலும் யார் உனக்கு என்ன செஞ்சாலும் ஓ மனசை நீ தான் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். சிரித்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே எல்லா வேலைகளும் எப்படி நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நீ மகிழ்ச்சியாக வாழணுங்கிறத ஓ மனசில் நீ தான் முடிவு செய்யணும். வாழ்க்கைனா கஷ்டம் வரதான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் அதை தாண்டி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ தான் உன்னை தயார்படுத்திக்கணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நான் சொல்கிறத கேளு என் செல்லமே. வெளியே எல்லார் பார்வையும் படுற வரைக்கும் வைரம் கூட மண்ணுக்குள்ளே தான் புதைஞ்சிருக்கு. அதை கையில் மீட்டு எடுக்கும்போது தானே அது புதையலாக வைரமாக மதிப்பு மிக்கதாக மாறுது. அதே போல் உன்னுடைய மதிப்பும் உனக்குள்ளேயே புதைஞ்சு போயிருக்கு. உனக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உன்னுடைய மதிப்பை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்து. இப்போது உன்னை சுற்றி எல்லாமே சரியாக நடக்கும்படியும் உன்னுடைய திறமை என்ன, அருமை பெருமை என்னங்கிறத எல்லாருக்கும் உணர்த்தும்படியும் இந்த வராகி அம்மா அதற்கு உண்டான வேலைகளை செய்ய போகிறேன். நீ யார் எப்படிங்கிறதை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துவதற்காகவே உனக்கான வாய்ப்பையும் மிக பெருசாக உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எளிமையாக இருக்கிறது ஒரு வகையான செல்வம்தான். பொறுமையாக இருக்கிறது ஒரு வகையான ஆயுதம்தான். இந்த பொறுமைங்கிற ஆயுதத்தை நீ எல்லார்கிட்டையும் பயன்படுத்தலாம். அதே போல் எவ்வளவு காசு பணம் சேர்ந்தாலும் நீ எளிமையாக இருக்கணுங்கிற எண்ணத்தை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டினா இந்த எளிமையும் பொறுமையும் நிதானமும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் போக்கி உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும் என் செல்லமே. இதுவரைக்குமே நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலைன்னு எனக்கு தெரியும். அதனால் நடந்ததை நினச்சி வருத்தப்படாத. அடுத்தவங்க உனக்கு செஞ்ச கெடுதல்களுக்கெல்லாம் முடிவு கட்ட இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். இனிமே நீ நல்ல பேரோட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன்னுடைய கவலையும் கண்ணீரும் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும்? உன்னை தாங்கி பிடிக்கும் தாயாகவும் தூக்கி நிறுத்தும் தந்தையாகவுமே இந்த வராகி அம்மா நான் தான் இருக்கேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கண்ணீர் விடிக்கிறாய் என் தங்க பிள்ளையே? எந்த விஷயமோ நீ நினச்சவனை இதுதான் சரி, இதன்படி நடந்தாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும்னு நீ கணக்கு போடுற. ஆனால் ஒரு காரியம் நல்லதா கெட்டதா, அது உன் வாழ்க்கைக்கு சரியாக வருமா வராதாங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தவொடனே முடிவுக்கு வர ஆள் நீனு. ஆனால் அது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, எப்படி நடந்தால் சரியாக இருக்கும்னு அனைத்தையும் தெரிஞ்சவ தான் இந்த வராகி அம்மா. ஒரு விஷயத்தை பார்த்தவொடனே, ஒரு மனிதரை பார்த்தவொடனே கெட்டது கெட்டவங்கன்னு நீ தாராளமாக முடிவுக்கு வந்துடலாம். ஆனால் அதை பழகி பார்க்கும்போது, அதை அனுபவிக்கும் போது தானே அது நல்லதா கெட்டதான்னு உனக்கு தெரிய வரும். எப்போதுமே நல்ல விஷயங்கள் மனசை போட்டு உழப்பாது, மனசை அலைக்கழிக்காது. நல்லது எப்போதுமே நன்மைகளை தான் செய்யும். ஆனால் கெட்ட விஷயங்கள் தான் உன் மனசை குழப்பும், உனக்கு கவலைகளை வரவழைக்கும். இப்போது புரியுதா? உன் மனசுக்கு சட்டுன்னு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எந்த முடிவை எடுத்தாலும் சரியாக எடுக்க பழகு. உன் கூட உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா எப்போதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கேன், இனிமேலும் இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு அப்பாவி பிள்ளையான உன்னுடைய யதார்த்த குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மற்றவங்க கொடுத்துட்டாங்களே நினச்சி வருத்தப்படாத. உன் நல்ல மனசை பார்த்து தானே உன் தாய் உன் வாழ்க்கையை உயர்த்தணுன்ற எண்ணத்தோட இப்போது உன் வீடு தேடி வந்திருக்கேன். என் அருளின் மூலமாக நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். உன்னை சுற்றி இருக்கவங்களும் உன்னை குறை சொல்கிறவங்களும் யாருமே உனக்கு உதவி பண்ண வரப்போகிறதில்ல. அதனால்
அடுத்தவங்க யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கி கவலைப்படாமல் ஓ மனசாட்சிப்படி உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் நீ செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. யாருக்காவது உதவி செஞ்சுட்டு அவங்க அதை திரும்ப செய்யணும், நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும்னு எதிர்பார்க்காத. ஏன்னா நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு நீ உதவி செய்தது நாய்களுக்கு அல்ல, மனிதர்களுக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. மனிதர்களுக்கு எப்போவுமே நன்றி உணர்வும் ஞாபக சக்தியும் குறைவாக தான் இருக்கும். நீ நல்லதை செஞ்சுட்டு அதை அப்போதே மறந்து போயிடு. அவங்க உனக்கு திரும்ப பதிலுக்கு நல்லது செய்யலைனாலும் நான் உனக்கான நன்மைகளை ஏதாவது ஒரு வடிவத்தில் உன் வாழ்க்கையில் கொடுப்பேனேன்னு செல்லமே. நீ நல்லா கவனித்து பார்த்தீன்னா உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு உண்மை புரிய வரும். தினமும் உன்கிட்ட பேசுகிறவங்க, நல்லா சிரித்து சிரித்து கொஞ்சி பேசுகிறவங்க அவசரத்துக்கு உனக்கு துணைக்கி வரமாட்டாங்க. கெஞ்சி பேசுகிறவனும் உன்கிட்ட ரொம்ப பணிவோட பவ்யமாக மரியாதையாக நடந்துக்கிறவனும் உனக்கு துணைக்கி வரமாட்டான். ஆனால் எப்போவுமே உன்கிட்ட கோபத்தோட உரிமையோட அக்கறையோட உன்னை திட்டுறவங்க தான் உனக்கு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு ஆளாக வந்து துணைக்கி நிற்பாங்க. இப்போது புரியுதா? கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் மனிதர்களோட ஏதோ ஒரு சுயநல எதிர்பார்ப்போடு தான் செய்யப்படுதுன்னு. ஆத்திரமும் கோபமும் கத்தி பேசுதலும் ஏதோ ஒரு வகையில் அவங்க நல்ல மனசோடு இருக்காங்கன்றதை தான் உனக்கு உணர்த்துதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் எப்போவுமே உன் வாழ்க்கையில் நீ என்கிட்ட அழுது புலம்பி மன்றாடி கேட்டாதான் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவேன்னு சொன்னதே இல்லை. அப்புறம் எதுக்காக நீ அழுது புலம்பி கவலைப்படுற? உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த வராகியம்மா என்கிட்ட வந்து கேளு. நான் சொல்கிறதையெல்லாம் முழுசாக நீ நம்பு. நீ எப்போது எங்கிருந்து எவ்வளவு தூரம் தடுக்கி விழுந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை தாங்கி படித்து உனக்கான உதவிகளை நான் செய்வேன். உனக்கு உதவுவதற்காகவே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக உன்னை தேடி வருவேன்னு நான் சொல்லியிருக்கேன். என்னை நம்பிய உன்னை நிச்சயமாக நான் கைவிடவே மாட்டேன். உன்னை செல்வாக்கோடும் சீரும் சிறப்போடும் வாழ வைப்பேன் என் செல்லமே. இப்போ உன் மனசு சில விஷயங்களை யோசிச்சு ரொம்ப குழம்பி போயிருக்கு. சில நேரங்களால் சில நாட்களாக என்னை வணங்கக்கூட சரியாக நேரம் செலவழிக்காம எதையோ சிந்திப்பதற்கும் வேலை செய்வதற்குமே நீ நேரத்தை செலவிட்டு கடைசியில் தளர்ந்து சோர்ந்து போயிடுற. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. நீ எனக்காக செலவிடக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொண்டு வரும், உனக்கான சக்தியை உனக்கு கொண்டு வந்து சேர்க்குங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. நீ கவலைப்படுறதாலேயோ கண்டதையும் பற்றி சிந்திக்கிறதாலேயோ உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகிறதில்ல. என்னை பற்றி சிந்திக்கும் போதும் எனக்காக நேரம் செஞ்சு பிரார்த்தனை செய்யும் போதும் அதுதான் உன் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கும். இப்போது உனக்கு இருக்கும் குழப்பத்தை எல்லாம் போக்கி பொருளாதார நெருக்கடியையெல்லாம் சரி செஞ்சு நடந்த சில சம்பவங்களையும் முறைப்படுத்தி எல்லாமே உனக்கு நிம்மதியை தர்ற வகையில் நான் அனைத்தையும் மாற்றி அமைக்கிறேன். நீ எப்போதும் நிம்மதியாக இருக்கணும். எல்லாத்தையும் தாங்கி சமாளிக்கக்கூடிய சக்தியை இந்த வராகியம்மா உனக்கு கொடுத்துருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. கூடிய சீக்கிரமே அனைத்தையும் உனக்கு மாற்றி தந்து விடுகிறேனேன் செல்லமே. என் நிலைமை எப்போ மாறும், என் வாழ்க்கை எப்போது உயரும் என்று தானே காத்திருக்க. நான் உன்னை மறக்கலை. நீ கேட்டதையெல்லாம் தினமும் செஞ்சுக்கிட்டு உன்னை பார்த்துக்கிட்டும் கவனிச்சுக்கிட்டும் தான் இருக்கேன். நீ மனிதர்களிடம் தேடி கிடைக்காத அன்பை என்கிட்ட வந்து தேடிக்கிட்டு இருக்க. ஆனால் அதே நேரத்தில் என்னை திட்டி தீக்கிற. நான் உனக்காக எதுவுமே செய்யலைன்னு வருத்தப்பட்டு புலம்பி கவலைப்படுற. நீ அம்மானு கூப்பிட்டினா, அன்போட கூப்பிட்டினா உனக்காக ஓடிவர நான் தயாராக இருக்கேங்கிறத நீ மறந்துட்டியா என் செல்லமே? நிச்சயமாக இப்போ கூட உனக்காக உதவி செய்வதற்காக தான் உன் வீட்டு வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நான் தான் உலகம்னு நீ என்னையே நம்பி வாழும்போது நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். ஆனால் இதற்கு பதிலாக நீ வேறு யாரையாவது மனிதர்களை நம்புனினா அவங்க உன் முதுகில் குத்துறது போல உன்னை ஏமாற்றிட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எப்போதுமே நீ அடுத்தவங்க மேலே அன்பு காட்டுறது பெரிய விஷயம் இல்லை. அதிகமான அன்பை விட சரியான புரிதல் தான் உன்னை ஏமாத்தாமல் காப்பாற்றும். எல்லார் மீதும் அன்பு காட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் யாரை எந்த அளவுக்கு நம்பலாம், யார் மீது எந்த விஷயத்தில் நம்பிக்கை வைக்கக்கூடாதுங்கிற அந்த தெளிவான புரிதலோடு நீ இருக்கும்போது யாருமே உன்னை ஏமாற்ற முடியாதல்லவா?
அதே போல நீ இன்னொருத்தர் மேல வைக்கக்கூடிய சரியான அன்பும் புரிதலும் தான் அந்த உறவுக்கும் உனக்கும் நீண்ட காலம் பழக்கத்தை உண்டாக்கும். ஒருத்தரை பத்தி சரியா புரிஞ்சுக்காம அன்பு காட்டி அப்புறம் நீ வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகாம பார்த்துக்கோ. சில பேர் என்னதான் கஷ்டப்பட்டு மாசம் முழுவதும் உழைச்சாலும் சம்பளம் வந்த பிறகு தனக்குன்னு ஒரு ரூபா கூட எடுத்து வச்சுக்காம தான் குடும்பத்துக்காக மொத்த பணத்தையும் செலவழிக்கிறாங்க. அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் மனசாட்சியில ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. உனக்குன்னு நீ எதுவுமே எடுத்து வைக்கலையே, உனக்குன்னு நீ எதுவுமே செஞ்சுக்கலையே, ஏன் இப்படி எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு உன் குடும்பத்துக்குன்னே செலவழிக்கிறன்ற அந்த கேள்வி எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை எதுக்கு உன்கிட்ட சொல்கிறேன்னா, உன் மனசுலையும் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது தானே. நீ என்னதான் உன் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பாசத்தோடு செலவழித்தாலும் உனக்கு அந்த கடமைகளும் பொறுப்பும் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷத்தோடு நீ அதை செலவழித்தாலும் உனக்குன்னு நீ எதுவுமே சேர்த்து வைக்க மாட்டியே, நாளைக்கு வாழ்க்கை எப்படி மாறுமோன்னு ஒரு கவலை உனக்குள்ளே இருப்பது எனக்கு தெரியும். என் அன்பு பிள்ளையே, மனிதர்கள் உன்னை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இந்த வராகி அம்மா களத்தில் இறங்கி உன்னை காப்பாற்றுவேன். ஆனால் அதற்கு முன்பாக நீ எப்போதும் உனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைக்க கற்றுக்கோ. யார் உன்னை தனியாக தவிக்க விட்டாலும் நான் நிராதரவாக விட்டுற மாட்டேன், அது வேற விஷயம். ஆனால் எப்போதும் உனக்குன்னு சுயமாக நீ எப்போதும் ஒரு கொஞ்சமாவது சேர்த்து வைக்க கற்றுக்கோ. நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் மற்றவங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு உன்னுடைய வலியும் வேதனையும் நல்லா தெரியும். கவலையை விடு என் செல்லமே, நான் உன் கூடவே தானே இருக்கேன். உன்னுடைய அன்பை பார்த்து உன்னுடைய பாசத்தை பார்த்து நானே தேர்ந்தெடுத்த என் அன்பு பிள்ளையான நலவில்லையா நீ? இத்தனை நாள் நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும்னு தான் இப்போது உன் துயரத்துக்கு முடிவாக இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்துட்டேன். இனிமே எந்த தடையும் நீண்ட காலம் நீடிக்காது. என் அருளால் உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவாய். இனிமே பயம் இல்லாமல் நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றிடுவேன் என் செல்லமே. கோபம் வரும்போது அவசரப்பட்டு பேசாமல் வாயை கட்டுப்படுத்து. குழப்பம் வரும்போது எதையாவது பேசி வைக்காம கண்களை மூடி அமைதியாக யோசனை செய். தோல்வி வந்துருச்சுன்னா யாராவது எதையாவது சொல்கிறத காதில் கேட்டு கவலைப்படாமல் காதுகளை மூடிக்கோ. வெற்றி கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வரும்போது இது எல்லாத்தையுமே நீ மறந்து போகக்கூடிய அளவுக்கு மிக உச்சத்தை தொடுவதற்கான நேரம் வந்துடுச்சு.